இல்லைன்றதை செக் பண்ணிக்கோங்க சார். ப்ரீத்திங் இருக்கு இல்லைன்றதை எப்படி செக் பண்ணணும்னா, நெத்தியில் ஒரு கை, தாடையில் 2 விரல், கழுத்தை நல்லா லிஃப்ட் பண்ணிக்கோங்க. அண்ணாந்து தண்ணி குடிக்கிற மாதிரி நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்கள் காது கொண்டு போய் மூக்கு கிட்ட வச்சு வயிறு பகுதியையும் நெஞ்சு பகுதியையும் பாருங்கள். 1001, 1002, 1003, 1004, 1005 5 செகண்ட் பார்த்துட்டீங்க. 5 செகண்டில் என்ன தெரியும் அப்படின்னா, மூச்சு இருக்கு இல்லைன்றதை கண்டுபிடிப்பீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, லுக், லிசன் அண்ட் ஃபீல் மெத்தட். பார்த்தல், கேட்டல், உணர்தல். நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இப்படி தூரத்தில் நின்று பார்ப்பீங்க. தூரத்தில் நின்று பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, வயிறு அசைகிறதெல்லாம் தெரியாது. ஸோ பக்கத்தில் போய் பார்க்கணும். செகண்ட், இப்படி பக்கத்தில் போய் உங்கள் காது வந்து மூக்கு கிட்டே இருக்குன்னா அவங்களோட சுவாசம் வந்து உங்களுக்கு கேட்கும், இன்னொன்று வந்து ஃபீல் ஆகும். ஸோ 3 மெத்தடில் நீங்கள் ப்ரீத்திங் இருக்குது இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த 3 மெத்தடில் உங்களுக்கு தெரியல, ப்ரீத்திங் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சிபிஆர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். சிபிஆர் யாருக்கு கொடுக்கணும்னா, ப்ரீத்திங் இல்லாத ஒருத்தருக்கு மட்டும்தான் சிபிஆர் கொடுக்கணும். ப்ரீத்திங் இருக்குன்னா சிபிஆர் கொடுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு ஹார்ட்டை லொக்கேட் பண்ணணும். ஹார்ட் எங்கே இருக்குன்னா, விலா எலும்பு இருக்கா, இந்த வி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. விலா எலும்பு ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும். ஜாயிண்ட் ஆகிற இடத்துல குழி மாதிரி இருக்கும். அங்கேருந்து 2 இன்ச் மேலே, ஸோ 2 இன்ச் மேலே தான் உங்களுக்கு ஹார்ட் லொக்கேட் ஆகிருக்கு. படத்தில் மட்டும்தான் ஹார்ட் வந்து சென்டர்லன்னு லெஃப்ட்லன்னு சொல்லுவாங்க. சென்டரில் தான் ஹார்ட் இருக்குது. கையோட அடிப்பகுதி, எந்த கை வேணால் யூஸ் பண்ணுங்கள், டாமினன்ட் ஹேண்ட் எதுவும் அது கையோட அடிப்பகுதியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டில் லொக்கேட் பண்ணிவிட்டு இன்னொரு கை இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இன்டர்லாக் பண்ணி இந்த கையை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஒரு கை இன்டர்லாக் பண்ணுங்கள், இன்னொரு கை இதுக்கு ஃப்ரீயாக விடுங்க. இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுட்டு இன்டர்லாக் பண்ணிவிட்டு 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸோ இதை நீங்கள் பெண்ட் பண்ணக்கூடாது சார். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா கொடுக்கணும், நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. இப்போ இவங்களை 30 அழுத்தங்கள் கொடுக்க சொல்கிறேன். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. இப்போ இவங்க 30 அழுத்தங்கள் கொடுத்துறாங்க. 30 அழுத்தங்கள் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, மறுபடியும் மூச்சு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நெத்தியில் ஒரு கை, தாடையில் 2 விரல், கழுத்தை நல்லா லிஃப்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ரெடி, 1001, 1002, 1003, 1004, 1005. இப்போ இவங்க 30 அழுத்தங்கள் கொடுத்ததுக்கப்புறமும் ப்ரீத்திங் வரல அப்படின்னா மறுபடியும் 30 அழுத்தங்கள் கொடுக்கணும். இது மிஷின்றனால உங்களுக்கு ப்ரீத்திங் தெரியாது. இப்போ நெஜா ஒரு நபர் அப்படின்னா 30 அழுத்தங்களில் ப்ரீத்திங் வரல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ப்ரீத்திங் சிபிஆர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா, 1 அவருக்கு மூச்சு வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணணும். செகண்ட், ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. தேர்ட், நீங்கள் டயர்டாகிடுவீங்க. டயர்டானால் கூட்டத்திலேருந்து ஒருத்தரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கூப்பிட்டு நான் இவ்வளோ நேரம் சொன்னதை 2 நிமிஷத்தில் சொல்லிடுங்க. இங்கே 3 மேனிக்யூன் இருக்குது, யார் வேணால் வந்து ட்ரை பண்ணலாம், மறுபடியும் கூட சொல்லி தருவாங்க.